Krishna
कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण 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 हरे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाव्यपट्टनाय श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चातेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यः सूरयः तेजो
धर्म प्रोजित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा हरैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि बाहुराः यं प्रव्रजन्तमनुपेदमवेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेणि तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारणेकमध्यात्मदीपमतिदीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाग पुराणगुह्यं तं व्याससूनुं उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् समस्त कोटि जीवர்களும் சௌக்கியமாய் இருக்கணும்னு தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சதா சர்வதா பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்ம தான் நிறைய கவலைப்படுறோம். இது இப்படி நடந்துடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இப்படி நடக்காம போயிடுமோ, இப்படி பல கோடி சிந்தனைகள்ல பகவான் தரக்கூடியதான ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டோம். பிரபு தரக்கூடியதான ஆனந்தம் சர்வசிரேஷ்டமான தாரதமியம் இல்லாம எல்லாருக்கும் தரும். யார் எப்படி வாங்கிக்கிறோம்னு நம்முடைய பக்தி தான் நம்ம எப்படி பகவத் அனுபவத்தை வாங்கிக்கிறோம்னு நிர்ணயம் பண்றோம். நாரத மகர்ஷி கூட தன்னுடைய பக்தி சூத்திரத்தை சொல்லும் பொழுது பிரகாசதே குவாபி பாத்ரே அப்படின்னு சொல்றார். ஏதோ சில சத்பாத்திரங்கள்ல மட்டும்தான் இது பிரகாசிக்கலாம். உத்தமமான பக்தி பிரகாசிக்கணும், சத்பாத்திரமா இருக்கு. சத்பாத்திரம் ஆயிட்டோம்னா ஜோர் ஆனந்தமா அபாவம் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி பக்தியில ஒரு சத்பாத்திரமா மாறணும். அதுக்குதான் பாகவதம் கேட்க. ஏன்னா இதுல நிறைய மகாத்மாக்களுடையதான திவ்யமான அனுபவங்கள் கொட்டி கிடக்க. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆத்ம வாக்கியம், 3 விதமான பிரமாணங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே பார்த்தோம்னா நித்தியம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லயே சிலரெல்லாம் பிரத்யக்ஷம் நமக்கு தெரியும். காதா 6 மணி ஆயிடுச்சுன்னா சூரிய உதயம் ஆயிடுது, பிரத்யக்ஷம். சில விஷயங்கள் அவ நீ அங்க போனா கிடைக்கும்னு சொல்றா அப்படின்னு நம்புறோம். அவ சொல்ற வார்த்தைகளை நம்புறோம். இது ஆப்த வாக்கியம். நமக்கு இடம் தெரியாது, அந்த இடத்துல ஒண்ணு கிடைக்கிறது, நமக்கு தேவையான வஸ்து, நம்ம தேடிட்டு இருக்க ஒரு வஸ்து அங்க இருக்குன்னு யாராவது சொன்னா அந்த வார்த்தையை நம்புறோம். சிலதெல்லாம் அனுமானம் பண்றோம். எங்கேயோ ஒரு தீர மாதிரி வாசனை வருது, ஏதோ கருகிறது அப்படின்னு சொல்லி அனுமானிக்கிறோம் இல்லையா? இந்த 3 தான் வாழ்க்கையை நடத்துறது. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆப்த வாக்கியம்.
இதுல முதல்ல பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னா ஆப்த வாக்கியத்துல விசுவாசம் வேணும். நம்முடைய தாதா பாட்டி எல்லாம் சொல்றா, இன்ன குலம் இன்ன கோத்திரம் யஜுர்வேத காரணம் எல்லாம் கௌசிக கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம தாதா பாட்டி சொல்றா, மூதாதைகள் சொல்றா, அதை கொண்டு நம்மளும் அதேதான் அந்த கௌத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம், அபிவாதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னா நமக்கு நேரடியா தெரியவே தெரியாது. நம்முடைய முப்பாட்டினார் யாரோ ஒருத்தர் கோத்திரத்துல வந்ததுனால அவ சொல்றா அப்படி காதலியா கேட்டு ப்ரூஃப் எழுதி வச்சிருக்கா, இன்ன கோத்திரம் இன்ன குலம் குலதெய்வம்னு சொல்றான். எங்கேயாவது நம்ம குலத்துக்கு இதுதான் தெய்வம் எங்கேயாவது எழுதி வச்சிருக்காளா, போர்டு மாட்டிருக்காளா, எங்கேயாவது ஒரு கல்வெட்டு செதுக்கி வச்சிருக்காளா? சத்தியமா இல்லை. பெரியவா சொன்னா நம்பணும். அது இன்னொன்று கோவிலா இருந்தாலும் வருஷா வருஷம் அதுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்தம் முதல்ல நம்பணும். விஞ்ஞானிகள்லாம் சொல்றோம், நாங்க சந்திரமண்டலத்தை இறங்கிட்டோம், ராக்கெட் விட்டுருக்கோம், உலகத்தை சுத்தின்னு இருக்குன்னா நம்பணும் இல்லையா? நம்ம ராக்கெட்ல ஏறி உலக சொல்ற பார்த்தோம் இல்லையே. அவனே காமிக்கிறான், டிவியில அப்படி காமிக்கிறான், அப்படி சுற்றுலா மாதிரி காமிக்கிறான், அதுல இருந்து போட்டோ எடுத்தோம்னு சொல்றான். நம்புறோம் இல்லையா? பக்த வாக்கியம் ஒரு விஞ்ஞானி நம்ப முடியும்னா ஏன் மெய்ஞானிக்கான நம்ம பாகவதால் நம்புறது என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம பாகவதர்கள் எல்லாமே விசேஷமா தான் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால முதல்ல விசுவாசம் வேணும். பாகவதத்துல முதல்ல விசுவாசம் வேணும். இது கேட்டா, இதை பேசினா, இதை நினைச்சா, இதன்படி நடந்தா நமக்கும் பகவத் அனுபவம் சித்திக்கும் அப்படின்னு நம்பணும். வைத்திய நம்புறோம் இல்லையா? வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளன் போலே மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. உங்களா சொல்றான் குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில திருவித்துவக்கோடுன்னு ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கும்படியான எம்பெருமானை பத்தி சொல்லும்படியான ஒரு பாசனம். எப்படி ஒரு வைத்தியனை நம்பணும்? உடம்பு முடியலன்னு அவன் இடத்துல போய் உட்காரம், உடனே எல்லாம் நாடி எல்லாம் படிச்சு பார்க்கலாம், மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்கலாம், அப்புறமா ஆபரேஷன் பண்ணா நல்லது, சிகிச்சை பண்ணணும்னா சிகிச்சைன்னு சொல்லணும். உடனே அழகா அவன் நேரம் எல்லாம் குடிச்சு இவ்வளவு பணம் செலவாகும், இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகிடும், காத்தால ஒன்றும் சாப்பிடக்கூடாது, இத்தனை எக்ஸ்ரே எடுத்துருக்கோம், இசிஜி எடுத்துருக்கோம் உண்டு எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் எடுத்து போய் பார்த்துருவோம். சின்னதா ஒரு கட்டி மாதிரி நம்ம ஒன்றும் தெரியும், நம்மளும் அப்படிதான் பார்க்குறோம். அவன் சொன்னா பார்த்தா இது ஒரு மாதிரி கருப்பா இருக்கும், இதுதான் கட்டின்றான், இல்லாட்டி ஏதோ எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நம்புறோம். எவ்வளவு தூரம் நமக்கும் மருத்துவனுக்கு பெரிய பரிச்சயம் இருக்கும் ஒன்றும் கிடையாது. பல பேர் கைராசி மருத்துவர் அப்படின்னா போயிடணும், பார்க்கணும். அவர் சொல்றான் உடனே ஆபரேஷன் பண்ணிக்கணும், அழகா வெட்டி அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அழகா தைச்சு இந்த மாதிரி மருந்து சாப்பிடுறோம், கனம் தூக்காதீங்கோ, காரம் சாப்பிடாதீங்கோ, 10 நாள் ஆகும் புண்ணு ஆரம்பத்துக்கு, 10 நாள் கழிச்சு திரும்ப வாங்கும், வேற மருந்து கொடுக்குறேன் எல்லாம் சொல்லும்போது அப்படியே நம்ம அப்படியே வாழால் அழுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளன் போலே. எதுவாக இருந்தாலும் உடனே அந்த மருத்துவ எடுத்த ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு விசுவாசம் பகவான் இருக்கிறது. என்னாலும் விடமாட்டேன்டா, நீ என்ன விடமாட்டேடா, நான் நம்புறேன்னு ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த பக்தாலத்துல அப்படி ஒரு விசுவாசம் பாகவதத்தை வச்சுட்டோம்னா தானாகவே பகவான் கிடைச்சிடும். முதல்ல ஆப்த வாக்கியத்துல நம்பிக்கை இருக்கணும். அப்புறமா சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு பண்ணும் பொழுது அனுமானமா பகவத் விஷயம் எடுத்தோட பிரத்யட்சத்தை யாருக்குமே பகவத் விஷயம் அப்படியே புரிஞ்சதுன்னு கிடையவே கிடையாது. யாரோ ஒரு நம்மாழ்வார், ஒரு ஆண்டாள், இவாளுக்கு மட்டும்தான் பூமியில் அவதாரம் பண்ண உடனேயே பகவத் விஷயம் புரியறதே ஒழிய மற்றவாளுக்கெல்லாம் உடனே பிரத்யட்சத்தை புரியறதே கிடையாது. பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வார் பிறந்த உடனேயே எம்பெருமானை பார்த்துட்டார். ஆனா முன்னாடி அழுன்னு அழறார். அதன் பிறகு பகவானை பார்த்துட்டார். அவன் பிறகு கூட நல்லா வளர ஆரம்பிச்ச உடனே எல்லா சமயங்களையும் நுழைஞ்சு அறிஞ்சு ஆராய்ஞ்சு அப்புறமா கண்டுபிடிச்சு ஆச்சரியமா நாராயணனே கதின்னு பிடிச்சுக்கிறார். அந்த மாதிரி யாரோ சில பேர் ஆராய்ச்சி பண்றா, சில பேர் கண்டுபிடிக்கிறா, சில பேர் பிறக்கும் பொழுது அப்படி ஒரு திவ்யமான மயர்வர் மதிநலத்தோட பிறந்துடுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி பக்தி பண்ணிட்டே வர 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 அனுமானத்துல பகவான் இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி நாமஜபம் சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது, பரவாயில்ல இது நாமஜபம் சொன்னதுனால நடந்ததுன்னு முதல்ல நம்புவோம். முதல்ல ஆஹா நான் இன்னைக்கு நாமஜபம் பண்ணேன், எனக்கு இது கடைசின்னு இருக்கும். 2வது நாள் எதேச்சியா நடந்துடுத்தோன்னு தோணும். 3வது நாள் கோயின்சிடன்ஸா தான் இருக்கும், நம்ம தான் குழப்பிடம் போல இருக்கு. இப்படியே யோசனை பண்ணி ஒரு ஸ்திதியில நாமஜபத்தினாலதான் பகவானுடைய பலம் புரிஞ்சது பிரத்யக்ஷத்துல தெரியும் பொழுது பகவானுடைய சாநித்தியத்தை பிரத்யக்ஷமா உணரும்.
அதனால முதல்ல ஆப்த வாக்கியம்னு சொல்லும்படியான வார்த்தைகளை நம்பணும். நல்லா கவனிச்சு பார்க்கணும். பாகவதத்தை சொன்ன சுகபிரம்ம மகரிஷிக்கு நம்மால ஒரு பிரயோஜனம் இல்லை, வேதவியாசருக்கு நம்மால ஒரு பிரயோஜனம் இல்லை, நாரத மகரிஷிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதையும் தாண்டி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சுகப்படணும் தான். ஏன் அவளுக்கு இது நம்ம மேல ஒரு அக்கறை அப்படின்னு கேட்டா அதுதான் பெரியவள். ஒண்ணு வேண்டாம், நம்மளே எங்க திருவோரத்தை நடந்து போயிட்டு இருக்கோம், இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கை குழந்தையோ ஒரு சின்ன குழந்தை, கை காலம் வச்ச ஒரு குழந்தை கிடு ரோட்டை கிராஸ் பண்ண ஓடுறதுன்னா எதிர்க்க ரொம்ப வேகத்தில் ஆறி வருதுன்னா, அடடா இது ஆறாவது குழந்தை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், அதெல்லாம் அதை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அப்புறமா ஆராய்ச்சி பண்றோமே ஒழிய இந்த குழந்தை யாரு, என்ன ஜாதி, என்ன குலம், கோத்திரம், ஊர் என்ன, பேர் என்ன, அப்பா அம்மா யாரு, அவ அப்பா அம்மா நல்லவாளா கெட்டவாளா, இது மகாபாவியா உத்தமனா, இதெல்லாம் சிந்தனை பண்றது இல்லையே. இந்த குழந்தைய காப்பாற்றணும், அப்பாடான்னு ஒரு சாந்தி கிடைக்கிறது. நமக்கே இவ்வளவு தூரம் காருண்யம் இருக்குன்னா மகாத்மாக்கள் எல்லாம் காருண்ய ஸ்வரூப மூர்த்திகள். ஆச்சரியம். அதனால நம்ம மேல கருணை கொண்டுதான் பாகவத்தை சொன்னாலே ஒழிய தற்பெருமைக்காக அவ சொல்லவே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் பக்தியை விடக்கூடாது. கஷ்டம்ன்றது சரீரத்துக்கு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மானம் அவமானம் சுகம் துக்கம் எல்லாமே சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இல்லையே சரீரத்தை வலிக்கும் பொழுது உள்ளம் கதறதே அப்படின்னா மனசும் ஒரு இந்திரியம் தான். இந்திரியானாம் மனச்சாஸ்மி பகவான் கீதையில சொல்லும் பொழுது கூட இந்திரியங்களில் நான் மனதாக இருக்கின்றேன் அப்படின்னு தான் சொல்றான். அதனால இந்த மனசுதான் ஏமாத்துறதை ஒழிய ஆத்மா எந்த விதத்திலையும் பாடுபடுறதே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம் அந்த ஆத்மா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆத்மா பக்தியை மட்டும் விட்டுடவே கூடாது. பக்தி ஒண்ணுதான் சர்வஸ்ரேய தரக்கூடியது. யாருக்கும் அந்த பலம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பக்தி பண்றவர் தான் பீஷ்ம பிதாமகர். ஆச்சரியமான ஒரு பக்தர். அந்த பக்தர் வந்ததுனாலேயே இந்த கௌரவ வம்சத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. குரு வம்சத்துடைய பரம பாக்கியம் எதுன்னா ஒரு பீஷ்ம பிதாமகர் வந்ததுதான். இல்லைன்னா நிஜமாவே பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காரு. மகாபாரதம் பாகவதம் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு பீஷ்மர் தான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு. ஒரு காலம் ஒரு ராஜ்யத்தை தியாகம் பண்ணாலே அப்படின்னா சந்தனு மகாராஜா சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. சத்தியவதி அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியாத பட்சத்துல உத்தமமா ஆச்சரியமா குழந்தைகள் உற்பத்தி ஆக மாட்டார். அப்படியே உற்பத்தி ஆனாலும் கூட ஆச்சரியமா வேதவியாசம்லாம் கிடைச்சிருக்க மாட்டார். முன்னாடி ஆச்சரியமா நிறைய விஷயங்கள் ஒன்னோட போகிறது. அந்த வேதவியாசம் இல்லை அப்படின்னா திருத்தராஷ்டிரமும் இல்லை, பாண்டு மகாராஜாவும் இல்லை, புத்திரருடைய அவதாரம் இல்லவே இல்லை. அத்தனை வசத்தி, அத்தனை வசத்தி. பீஷ்மர் மட்டும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாம கல்யாணம் தான் நிச்சயமா பண்ணிப்பேன் அப்படின்னு சத்தியவதி அப்பா விடத்துல சத்தியத்தை மாத்தி கொடுத்துட்டாருன்னா நிச்சயமா பாரதத்துக்கு வசதியுமே கிடையவே கிடையாது. இவர் அவ்வளவுதானே அப்பாவுக்கு சுகம் வேணும், அவ்வளவுதானே சரி ராஜ்யம் வேண்டாம். இல்லையே நீ கல்யாணம் பண்ணி ராஜ்யம் வேண்டாம்னா கூட உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வந்துருவாள், அவ ராஜ்யம் வருவாள், எங்க தாத்தாவுடைய சொத்துன்னு கேட்டுடுவாள் அவர் கேட்க சரி கல்யாணமே பண்ணிக்கிற. ஆச்சரியம், ரொம்ப தைரியம். எல்லாருமே லோகத்தை அந்த யவனத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்தே இந்த யவனத்துக்காக ஒரு போராட்டம். யவனம் முடிஞ்சு போனவரை கூட அந்த யவனத்துடைய நினைவுகளை கொண்டு வாழ்ந்துட்டு கிடக்கும். யவனத்தை விடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. சிங்கமா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், தேவர்களாகவே கூட இருக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டும் யவனத்தை விடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஆனா யவனம் ஒன்றும் பெருசு கிடையாது. கட நேரத்தை அப்படி மின்னல் வர மாதிரி அப்படி சொடுக்கு போடுறது வந்துட்டு போயிடும். ஆனா அதுக்கு நம்ம படுற பிரயத்தனங்கள் அத்தனை விசேஷமா இருக்கு. ஆனா அது வேண்டான்னு ஒரு தள்ளினதுனாலேயே ஆச்சரியமா சந்தன் மகாராஜா கல்யாணமும் பண்ணிட்டார். அதிவிசேஷமா குழந்தையும் பெற்றெடுத்தார். அவன் பிறகு அவன் இறந்து போக வியாசர் மூலமா தான் இந்த பாண்டு திருத்தராஷ்டிரன் புத்திரன் எல்லாரும் பிறக்கிறார். அவ்வளவு வசக்தி, அத்தனை சிரேஷ்டம். அந்த பீஷ்மருடையதான தபசு தான் குருவம்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கிருஷ்ண பக்தின்னு ஒன்று சாஸ்திரமா புரிஞ்சு. என்ன கவனிச்சு பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கு ஒரு பக்தி வந்தது,
திரௌபதிக்கு கிருஷ்ண பக்தி வந்தது, குந்தியை கூட அசாத்தியமான ஒரு கிருஷ்ண பக்தி வந்ததுன்னா இவரோட இருக்க 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 இவரை பார்த்து 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 எல்லாருக்குமே ஒரு கிருஷ்ண பக்தின்றது ஸ்வபாவமா வந்துடும். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பீஷ்ம பிதாமகன். அதனாலதானே அவ்வளவு அழகா எம்பெருமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நான் கிளம்புறேன்ற சமயத்துல அத்தனை பேரும் கை கூப்பிட்டு அழகா, பிரபோ கிளம்புறியேடா, நீ போன பிறகு நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு இவர்கள் சொல்ல அந்த சமயத்துல உத்தர ஓடி வந்து பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தத்தவயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். மழையா சொல்றா, காப்பாத்துறா பிரபோ, காப்பாத்து காப்பாத்து. முதல்ல கத்துறா, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே. கிருஷ்ணான்னு சொல்லவே இல்லை, ஆனா கிருஷ்ணனை பார்த்து கையை கூப்பிட்டு பாகி பாகி மகாயோகி. அப்பா யோகிகளுக்கெல்லாம் தலைவன் நீதாண்டா, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாம் என்று ஆராய்ந்தருளையோ என்பாவாய் ஆண்டாள் சொன்னாரு. இவன் தேவ தேவ. பாகவத்தை பார்த்தோம்னா பல இடங்கள்ல பகவான் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பிரத்யட்சமா உள்ளது அப்படியே சொல்ல மாட்டேங்கிறான். கஜேந்திரன் கூட ஆதி பீஜாய அப்படின்னு தான் சொல்றான், யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. அதை பார்த்து பகவான் ஓடி வரான், பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே. ஜகத்துக்கு பதிராணி சத்தியம் அதுதான். ஸ்ரீமத் பாகவத்திலே பார்த்திருந்தாலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில பார்த்தாலும் இவனுடைய கால் பங்கு சக்தி தான் இந்த ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் கால் பங்கு சக்தியில நடந்துட்டு இருக்கு. இவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினால தான் ஜெகத் சிருஷ்டியா உண்டாகும். இரண்டாவது சங்கலம் விஸ்தாரமா காண கிடைச்ச ஜெகத் சிருஷ்டி எல்லாம். அதனால ஜெகத்துக்கு யாரா பதி அப்படின்னா இவன் தான் நிரந்தரமான பதி. பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே ந அன்யம் த்வத்அபயம். என்ன விட்டு அபயம் இல்லடாப்பா. பகவான் சீக்கிரம் என்னடி இப்படி சொல்ற? யுதிஷ்டர் இருக்கா, நகுலன் இருக்கா, சகதேவன் இருக்கா, பீமன் இருக்கா, அர்ஜுனன் இருக்கா, குந்தி இருக்கா, திரௌபதி இருக்கா, சுபத்ரா இருக்க, எவ்வளவு பேர் இருக்காள. இத்தனை பேரை விட்டு நான் ஒருத்தன் தானே அபயம். உடனே பின்னாடியே சொல்றான், கண்ணால பாக்குற பகவான் பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தத்தவயம். உடனே பகவான் எல்லாரையும் இப்படி பாரு பாது என்னடி என்ன பார்த்து இப்படி சொல்றேன். அவனே அவன் சொல்றான், பஷ்யே மிருத்யு. ரொம்ப அழகா சொல்றான், பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். எல்லாம் பரஸ்பரம் விரோதி தான், பரஸ்பரம் எல்லாம் விரோதி தான். சுயநலமுத்து போனா பந்துக்கள், சுயநலமுத்து போனா நெருங்கின நண்பர்கள், சுயநலமுத்து போனா கணவன் மனைவி சுகமா இருக்கா, சுயநலமுத்து போனா அப்பா அம்மா பாடல் ஒன்னா இருக்கா, சுயநலமுத்து போனா அண்ணா தம்பி சமத்தா இருக்கா, சுயநலமுத்து போகலையோ போச்சு. பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். பரஸ்பரம் விரோதி தான். சில இடங்கள்ல ஒரு சிதி வரைக்கும் விட்டு கொடுக்கணும், அதுக்கு மேல விட்டு கொடுக்க யாரும் தயாரா இல்லை. அம்மாவும் தயாரா இல்லை, அப்பாவும் தயாரா இல்லை, பந்துவும் தயாரா இல்லை, நண்பனும் தயாரா இல்லை, குழந்தையும் தயாரா இல்லை, கணவனும் தயாரா இல்லை, மனைவியும் தயாரா இல்லை. அவாவா வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தாலும் அவாவா தனித்தனியாத்தான் இருக்கும். அவாவாளுக்கு தனித்தனி ஆசைகள், தனித்தனி எதிர்பார்ப்புகள், தனித்தனி ஏமாற்றங்கள், தனித்தனி கவலை. சமயத்தை யாராவது அவனை திட்டானா இதெல்லாம் ஒரு விஷயமா ஓ அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம். ஆனா நம்மளை யாராவது திட்டிருப்போம், அது மனசை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம யாருக்கா சொன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா ஓ அப்படின்னு நம்ம மனதை பாதிக்கிறது, அவளை பாதிக்கிறது, அவளை பாதிக்கிறது, நம்மளை பாதிக்கிறது இல்லை. சில பேருக்கு குளிர் நன்னா ஒத்துக்கிறது, அவாடா குளிர் நன்னா இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு வெயில் நன்னா இருக்கு அப்படின்னா, இது எதுவும் ஒத்துக்கிறது இல்லை. ராத்திரியே பார்த்தோம்னா இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ஃபேன் ஃபுல்லா வைக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா சத்தம் போட்டே இருப்பாங்க, இதாலும் சத்தம் போட்டுட்டு இருக்கு, சின்னதா வச்சு தொலைச்சா என்ன அப்படின்னு. இது வேணா ஃபேனை ஃபுல்லா வச்சுட்டு உச்சந்த உள்ள வரைக்கும் போட்டு இழுத்து வேற போத்திட்டு இருக்கீங்க. இது ஃபேனை கம்மியா வச்சு தொலைச்சா என்னடா அப்படின்னு ஒரு ராத்திரியும் சண்டை வந்து நடக்கும். பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். பரஸ்பரம் விரோதிகள் தான். ஏதோ ஓட்டிட்டு இருக்கோம், கால் அப்படியே அங்க 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 அங்கன்னு ட்ரெயின்ல போவோம், அப்படியே உட்காந்து அப்பா திடீர்னு சண்டை ஒரு வயிற்றுக்கார கூட சண்டை ஒண்ணு சேரும். அந்த மாதிரி தான். அதனாலப்பா நீங்க யாரையும் காப்பாத்திக்க முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு சக்தி இல்லையா, அசக்தர்கள். நம்ம ரசிச்சுக்க முடியுமா? நாங்க எப்படி ஆதி வந்து நமக்கு தெரியாதா? நம்ம சரீரத்துல ஏதோ ஒரு உபாதை வந்துருக்குன்னா என்னமோ சமமா இருக்குன்னு சொல்ல தெரியறதுடைய அது என்ன காரணம்னு வைத்தியருக்கு தெரியறதுடைய நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன மருந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது.
எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது. நம்ம மனசு நமக்கு தெரியறதா, நம்ம சரீரத்துடைய பலம் தெரியறதா, பலவீனம் தெரியறதா, ஏதோ நம்மளை பத்தி ஒரு 2 விஷயம் 3 விஷயம் தெரிஞ்சிருந்தோம்னா பெரிய விஷயம். அடுத்தவா விஷயத்தான் பிராதான்யமா மனசுல ஏற்படுறது ஒழிய நம்மளை பத்தி ஒரு சுய நிர்ணயமே கிடையாது. சுய நிர்ணயம் அவசியம். அந்த மாதிரி சொல்ற, அப்பா உன்னை விட்டு அவர் யாரும் அபயம் கிடையாது. நானியம் தொத்தபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். எல்லாம் பரஸ்பரம் விரோதி தானா கிருஷ்ணா. ஒரு அஸ்திரம் வந்து என்ன தாக்கிறது, தகிக்கிறது, அது என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்லப்பா, அது என் கர்ப்பத்தை தகிக்கப்படாது, காப்பாத்துறான்னு சொல்லிட்டான். உடனே ஒரு பார்த்தரா அபாண்டவீயம்னு ஒரு அஸ்திரத்தை விட்டுட்டான். யார் அஸ்திரத்தான் தலையறுக்க மணியெல்லாம் பிடுங்கி மொட்டை அடிச்சு துரத்தி விட்டாலும் கூட புத்தி ஒழுங்கா மாறல. ஏன்னு கேட்டா துஸ்சங்கம் ஒண்ணும் இல்லை. அதான் தெளிவா சொல்ற, துஸ்சங்க சர்வ தெய்வத்தியாஜ்ய. நாரத மகர்ஷி பக்தி சூத்திரத்தில் சொல்றார், நீங்க சத்சங்கத்துக்கு போகலைனாலும் பரவாயில்ல, வரவாட அர்த்தம் இல்லை, துஸ்சங்கத்தை மறந்தும் மாட்டின்றாருங்கோ அப்படின்னு. ஏன்னா இது அப்படியே மனுஷால போட்டு படுத்திடும். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு பெரியவா ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். ராமாயண ஸ்லோகங்களுக்கு சுவாமி பெரியவாச்சாரியர் மகாத்மா வியாக்கியானம் பண்றார். அவர் திருப்பாவை திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லும் பொழுது அங்கங்க ஸ்ரீமத் ராமாயணத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவார். அதுல ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் வந்து கடலிடத்தை சரணாகதி பண்றான்னு, வெற்றி கட்டணும்டா, கொஞ்சம் வழி விடுறா, கடலரசு கிருப பண்ணணும்னு கேட்கும் பொழுது சமுத்திரராஜன் பிராயோகமா இருக்கிறான், தர்மசேனத்தை படுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கணும். பிரபோ என்ன போய் நீ கேட்கலாமா, நீர் தானே ஈஸ்வரன், நீ சொல்றபடி நான் நடக்கிறேன், அடியேன் தாசான தாசன்னு கை கட்டி வாய் பத்தி இருந்திருக்கணும். வரலையா? ஏன் அவனுக்கு வர தோணலைன்னா பெரியவா சொல்லலாம், லங்கையை சுத்தி சுத்தி இருக்கிறதுனால அந்த துஸ்தங்கை இவன் புத்தியை மாத்தி தொலைச்சுட்டான். அந்த கொடுமையினாலதான் ராமன் திருவடிகள்ல வந்து விழமோன்ற ஒரு புத்தி வந்து தொலைல. அதனால துஸ்தங்கத்தோட சம்பந்தமே வேண்டான்னு சொல்றாங்க. துஸ்தங்கமா லங்கையை சூழ்ந்து கிடக்கிறதுனால கடல், அந்த கடல் தேவதைக்கும் ராமனிடத்துல சரணாகதி பண்ணணும்னு தோணல. பெரியவாடி வியாக்கியானம் சுவாமி பெரியவாச்சந்திரன் எப்படி சிந்தனை பண்றா பார்த்தீங்க, எல்லாருக்கும் இது தெரியும். அதுக்கப்புறம் கடலரசன் வந்தா சரணாகதி பண்ணா, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணா பெரிய காரணம் எல்லாம் சொல்றான். ஆனா இவரு சொல்ற துஸ்தங்கம் வேற ஒண்ணும் இல்லை. ராவணனை பார்த்து 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 எத் பாவம் தத் பவதி நாயகம். அதனால துஸ்தங்கம் வேண்டாம். இந்த அஸ்வத்லாமன் உத்தமமான பிராமண குலமா இருந்தாலும் துரியோதன துஸ்சங்கம். துரியோதனுக்கு என்னன்னா ஆசை, பொறாமை, தான் மட்டுமே சுகப்படணும்னு நினைக்கும்படியான ஒரு அதமன். அவனால எப்படியாவது பாண்டவர் குலத்தை அழிச்சு போட்டுடணும்னு ஒரு ஆசையில அபாண்டவீயம்னு ஒரு அஸ்திரத்தை விட அது வந்து இவருடைய கர்ப்பத்தை தகிக்கலாம். அதே சந்தர்ப்பத்துல பாண்டவர்களை அழிப்பதற்காக அஸ்திரங்கள் வரலாம். எல்லாரும் உடனே ஆயுதங்கள் எடுத்து நான் பகவான் பார்த்தான், இதெல்லாம் என்னையே நம்பிண்டு கிடக்கிறான். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாவியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அவன் நினைச்சிட்டு இருந்தான் அனன்யபாவம், எனக்கு ஒன்றும் தெரியாதுரா, உன்னை நம்பி கிடக்கிற நீதான் கதி, எனக்கு ஒன்றும் தெரியாது. ராத்திரி போர்வையை நம்புறோமே, அப்பாடா குளிர் காப்பாத்திடும்னு நமக்கே கேரண்டி கிடையாது. நமக்கே காத்தால இருப்போமான்னு கேரண்டி கிடையாது. ஆனா அப்பா பக்கத்துல போர்வை இருக்குன்னா நிம்மதியா ஒருத்தரும் நம்ம போர்வைதான் தூக்கம் வருது. இதுக்கு வேற இருக்கு விசுவாசத்துல ஒரு பங்கு எம்பெருமானத்தை வச்சா கூட ஜீவிச்சோம். அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுரா, உன் பலத்தை நம்புறேன், உன் காருண்யத்தை நம்புறேன்னு அனன்ய கதின்னு விழணும். அந்த மாதிரி அவனையே நினைச்சிட்டு இருக்காளாம். ரொம்ப ஜோர பகவான் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே. வேற எந்த விதமான சிந்தனையோ வேற யார பத்தியும் தெரியாம என்ன மட்டுமே யார் நினைச்சிட்டு இருக்காளோ அவ்வளவு யோக க்ஷேமம் வஹாம்யஹம். யோகம் க்ஷேமம் ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த யோகம் க்ஷேமம்ன்றதுக்கு கீதா பாஷ்யத்துல சுவாமி ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். யோகம்னா கிடைக்காதது கிடைக்கிறது பேர் யோகம். க்ஷேமம்னா கிடைச்சது நன்னா இருக்கு, அவ்வளவுதான். கிடைச்சது ஜாக்கிரதையா இருக்கு, எல்லாம் க்ஷேமமான இருக்கும், கிடைச்சதெல்லாம் நன்னா இருக்கா. யோகம் அடிச்சிருக்குன்னா தெரியாத ஒண்ணு கிடைச்சிருக்கு, கிடைக்க முடியாத ஒண்ணு கிடைச்சிருக்கு. சுவாமி ராமானுஜர் இன்னும் சொல்றார், எதிரா பெரிய யோகம்னா மனுஷ சரீரம், இந்து தர்மம், பாரத பூமி, கலியுகம், இதுதான் பெரிய யோகம். க்ஷேமம் எதுன்னா அந்த பக்தி, இதெல்லாம் க்ஷேமம். கிடைச்சுடுதுன்னா திரும்ப போகாம இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு பேரும்
அவ்வளவு அழகா விசேஷமான ஒரு பந்தம் இருக்கான் பக்தனுக்கும் பகவானுக்கும். உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. பகவானும் சொல்றானா ஜீவனும் சொல்றான். அந்த மாதிரி இருக்கிறதுனால பாதுகாணும். தன்னுடைய சக்கரத்தாழ்வாரை கொண்டு ஜோர பாண்டவர்கள் எல்லாருடையதான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டான். அந்த ஆயுதங்கள் எல்லாம் அடக்கிட்டான். எதுக்கும் அடங்காத ஆயுதம் விஷ்ணுவுடைய தேஜஸுக்கு அடங்கி போயிடுது. இப்ப கர்ப்பத்தோட ஒரு குழந்தை இருக்க, அதுல போய் ஒரு தெய்வ தகிச்சுட்டு இருக்கு. இவனும் ஆச்சரியமான மாமாயி. இவன் என்ன நினைச்சாலும் அது பண்ணக்கூடியவன். என்னமோ தெரியல, வெளில இருந்து அந்த கர்ப்பத்தை காப்பாத்திருக்கலாம். அதனுடைய பிராரப்தம், உத்தமமான வம்சம், எல்லாரும் பக்தர்கள். அதனால கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு ஒரு காட்சி கொடுத்தான். கர்ப்பஸ்ரீமா சுகம். கர்ப்பஸ்ரீமான்னு யாரோ சில பேர் தான். எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தில் ஒரு பிரகலாதன், ஒரு பரிஷத் மகாராஜா, ஒரு சுவாதி திருநாள், யாரோ சில பேர் மட்டும்தான் கர்ப்பஸ்ரீமான். சுவாமி நம்மாழ்வார். ஏன்னா கர்ப்பத்துல வெள்ள வந்த உடனே சடம்னு ஒரு மாயா வாயு வந்து பீடிக்கும். அதற்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். கர்ப்பத்திலேருந்து வெள்ள வர சமயத்து அம்மாவுடைய யோனியிலேருந்து தலை குப்புற வர சமயத்துல தலை கரெக்டா வெள்ள வரும்பொழுது சடன்ற வாயு பீடிச்சோட எல்லாம் மறந்து வரும். மாயில மாற்றம் வீன்னு ஒரு கத்தல். ஆனா நம்மாழ்வாரத்துல அந்த மாதிரி சடன்ற வாயு பீடிக்க வர உடனே ஒரு பூங்காரம் பண்ணாலும் தாயாருடைய யோனியிலேருந்து வெள்ள வர சமயத்துல. அதனால அவருக்கு சடகோபன்னு ஒரு திருநாள். அத்தனை சிரேஷ்டம். அந்த மாதிரி ஆச்சரியம் யாரோ சில பேர் கர்ப்பஸ்ரீமா. அதுல ஒரு பாக்கியமான இந்த பரீட்சை கர்ப்பத்துல இந்த குழந்தை பாதுகாணும். அவங்க அழகா ஜோரா 4 திருக்கைகளோட எம்பெருமான் என்னடா பண்றான்னா அந்த குழந்தைய பக்கத்துல நின்று ஜோரா கையில இருக்க கதையை வச்சுட்டு சுரட்டி 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 இந்த அபாண்டவிய அஸ்திரத்தை தகிச்சு அதை வெள்ள தடுறான். இந்த குழந்தை கர்ப்பத்தையே பார்க்க நல்லா இருக்காரு. யார் இவர்? நம்முடைய சிரமத்தை போக்குறாரு. நம்ம சரீரத்தை ஏதோ போட்டு அடிச்சுட்டு இருந்தது, நல்லா தகிச்சுட்டு இருந்தது, இல்லாம போயிடுது. யார் இவர் யார் இவன் கர்ப்பத்துக்குள்ளே முடிச்சு 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 குட்டி கிச்சாவே இந்த குட்டி குழந்தை தேவையான பார்த்துட்டு சுகம். நிஜமாவே இது சுகம். ஒவ்வொரு நாளும் படத்துக்கு போது பகவானே எனக்கும் பரிஷத் மகாராஜா மாதிரி ஒரு காட்சியை கூடண்டா, நானும் திரும்ப தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி படுத்துக்கிறேன்னு நினைச்சு பாருங்க. சுகம் நிஜமாவே பரம சுகம். போயிட்டு ஜன்மா க்ஷணத்துக்கு க்ஷணம். நீங்க வாழ்க்கை அனுபவிக்கிறதோ இல்லையோ, அழறோ இல்லையோ, புலம்புறதோ இல்லையோ, கோபப்படுறதோ இல்லையோ, பக்தி பண்றதோ இல்லையோ, காலம் க்ஷீணமானது. இது சத்தியம். யாருக்கும் இது நிக்க போறதே கிடையாது. காலம் போயிட்டே இருக்கு. மகாபாவைக்கும் போயிட்டு இருக்கு, நல்லாளுக்கும் போயிட்டு இருக்கு, பக்தாளுக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா யார் அனுபவிக்கிறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்டதான காலத்துல இந்த குழந்தை பாதுகான கர்ப்பத்துல ஜோரா பரம சந்தோஷமாயிடுச்சு. ஆனந்தமா காப்பாத்திட்டான்னு தெரிஞ்சுட்டான். ஆனா மகாபாரதத்தை பார்த்தோம்னா இது கரிக்கட்டையா விழுந்ததுன்னு தான் சொல்றோம். ஆனா பாகவத்தை கரிக்கட்டையா விழுந்தா மாதிரி காண கிடைக்கல. பகவான் உள்ளுக்குள்ளேயே போய் அழகா அந்த குழந்தைய ரட்சிச்சுட்டான். வெள்ளையும் இருக்கான், உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமான ஒரு ரூபத்தோட போன மாமாயனாச்சு. அக்கடி தக்கடனா சாமர்த்தியம் உடையவனாச்சு. அழகா ரட்சிச்சு முடிச்சுட்டானா. அப்படி குந்தி பார்த்தா கையை கூப்பிட்டா. ஏன்டா இத்தனை கருணை தாங்க முடியல. சத்தியமா துளி கூட இந்த கருணை எங்களால தாங்க முடியும். தாங்கவே முடியலடாப்பா. இந்த பாடுபடுத்துறிய கருணைப்படுத்தலாம். இதுதான் நிஜமாவே. ஏதோ கொஞ்சம் கருணை பண்ணா தேவையில்லை. நம்மளாம் சொல்றோம் எவ்வளவோ பக்தி பண்ண கருணையே இல்லைன்னு சொல்றோம். அவன் பண்ண கருணைக்கு கோடி ஜென்மா எடுத்து நாமஜபம் பண்ணி பக்தி பண்ணாலும் சமானமே இல்லை. அவன் ஏற்கனவே பண்ண கிருபைக்கு நாமஜபம் பண்ணா இதுக்கு சேர்த்து இன்னொரு கிருபை. உச்சலெல்லாம் பின்னா நிறைய புலம்புறாரு. இப்படி கருணை பண்றியே, இப்படி கருணை பண்றீங்க. அந்த மாதிரி குந்தி கையை கூப்பிட்டா. கண்கள் ஆனந்த பாஷ் வழிய பிரபோ என்ன ஆச்சரியம்டா, ஆச்சரியம் அற்புதம்டா பிரபு. நான் எங்க போவேன்னு சொல்லு. இப்படி ஒரு கருணை பண்றியே யாரிடத்துல போய் சொல்றேன். நிஜமாவே உலகத்தை தாங்க முடியாது எதுன்னு கேட்டா கிருஷ்ண காரணம். எல்லாத்தையும் நீங்க தாங்கிடலாம். வாழ்க்கை முழுக்க தரித்திரமா இருந்து கூட தாங்கிடலாம். சரீரத்தை வியாதியோட வாழ்ந்து முடிச்சிடும். உலகம் முழுக்க கேவலப்படுத்தும்படியான ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். கிருஷ்ண காருண்யத்தை தாங்குற மாதிரி ஒரு கஷ்டமான காரியம் எதுவுமே கிடையாது. தெரியல நமக்கு. அவ்வளவுதான். உணர ஆரம்பிச்சோம்னா ஐயோ வேண்டாம் எனக்கு கருணை போதும்னு கதறுவோம். என்ன கருணை குறைச்சல் வச்சிருக்காங்க. அவர் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அடுத்த வேலை சாப்பாட்டை பற்றினா சிந்தனை பண்றவங்க சித்திரம் நம்ம இல்லை. எத்தனையோ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சரீரத்தை வித்து குறைச்சுன்னு இவ்வளவோ ஸ்திதியில வாழ்ந்துருக்காங்க. இப்படி இல்லாமல் நம்ம போடக்கூடியதான ஊசி போனதை கெட்டு போனதை மாறிக்கிறதுக்கு
ஒவ்வொரு நாள் ஆத்து வாசனை எத்தனை பேர் வந்து நிற்கிறார். அந்த மாதிரி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மெனு, திங்கட்கிழமை வேற மெனு, சாதத்துக்கு ஒரு மெனு, தீபாவளிக்கு ஒரு மெனு, பிறந்த நாளைக்கு ஒரு மெனு, விருந்தாளிகள் வந்தால் ஒரு மெனு வச்சு சாப்பிட்டு இருக்கோமே. இந்த ஒரு காரணத்துக்கு ஒழுங்கா பக்தி பண்ணணும். ஏற்கனவே பண்ணிருக்கிற காரணத்துக்கு ஒழுங்கா பக்தி பண்ணணும். என்ன கருணை பண்ணல. கண்ணை கொடுத்துருக்கான், கையை கொடுத்துருக்கான், காலை கொடுத்துருக்கான், எவ்வளவு அழகான சரீரத்தை கொடுத்துருக்கான். எத்தனை ஆச்சரியமான நல்ல காரியங்கள் பண்ண முடியும். நம்ம சரீரத்தை கொண்டு நம்மளே கணக்கு பண்ணி பார்த்தோம் எத்தனை நல்ல காரியங்கள் அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி தேவையில்லாத அடாவடி காரியங்கள், அடாத காரியங்கள் தான் பண்ணியிருக்கோம். வெளிய உத்தமமான காரியம் நிறைய ஒன்றும் பண்றதே கிடையாது. பிரபு காருண்யமயமானவன், விசேஷமானவன். பெரிய அத்தனை பேரும் கதறான், இந்த கருணை பண்றீங்கடாப்பா, இந்த கருணைக்கு என்னடா பக்தி பண்ண முடியும், பக்தி பண்ண முடியலடாப்பா, பக்தி பண்றேன்டா, பக்தி பண்றியா அதுக்கு ஒரு கருணை. என்ன ஆச்சரியம், என்ன விசேஷம், என்ன அற்புதம். நிஜமான கருணை எப்படின்னா ஒன்றை விதைச்சா 1000 தான். ஏன் பார்த்தோம்னா ஒரு மாம்பழத்தை நட்டோம்னா ஒரு மரம் வளர்க்கும், அதான் ஒரே ஒரு மாம்பழம் தான். எத்தனை மாம்பழம் வளர்க்கும். ஒரு நல்ல விதைச்சோம்னா எத்தனை நெல் வளர்க்கும். அதே மாதிரி தான் நம்முடையதான ஒரு நாமஜபம், ஒரு சின்ன பக்தி, சின்ன கைங்கரியம், பகவானுடைய காருண்யம் பல மடங்காத்தான் திரும்ப வருது. தெரிய மாட்டேங்கிறது. அனுபவிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரியதான விஷயம் வரைக்கும் பகவானுடைய காருண்யம், பகவானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ட்ரெயினில் 3வது சீட்டு கிடைச்சா கூட தேங்க்ஸ் சார்னு சொல்லுவோம். இவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்குது. இவனுக்கு தான் சொல்லணும். காத்தால் எழுந்தாப்பா என்ன எழுதுட்டேன்டா, நீ கை காலெல்லாம் நன்னா இருக்கு, காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, வாய் பேசுறது, சரீரத்துல பலம் இருக்கு, உன் கிருபை. ராத்திரி தூங்குறாமா, நன்னா தூங்கினேன்டா, உன் கிருபை. ஆகாரம் நன்னா நீங்க தெளிய பண்றாளா, நல்ல காரணியம். சாப்பிட வரதா, நல்ல காரணியம். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதா, கிருஷ்ண கிருபை. அவன் கிருப்பை எப்படி ஜீரணம் ஆகாது. நமக்கு எதாவது தெரியாதா, அவன் ஆகாரம் சாப்பிடும், இது எனக்கு பிடிக்கும், வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிடும். பல சந்தர்ப்பங்களில் நாக்கு ருச்சிக்காகத்தான் சாப்பிடும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலேருந்து கண்ணுக்கு எவ்வளவு சக்தி வேணும், காதுக்கு எவ்வளவு சக்தி வேணும், மூக்குக்கு எவ்வளவு சக்தி வேணும், கைக்கு எவ்வளவு சக்தி வேணும் நமக்கு தெரியுமா? இல்லையே. ரத்தநாளத்துக்கு ஒரு சக்தி வேணும், நரம்புகளுக்குன்னு ஒரு சக்தி வேணும், ஹதயம் மொத்தம் அடிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், பிராணம் இழுத்து விடுறதுக்கு ஒரு சக்தி வேணும், கால் நடக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதை வெள்ள தள்ளுறதுக்கு ஒரு சக்தி வேணும், ஜலம் சாப்பிட்றதுக்குன்னு தாகத்துக்கு ஒரு சக்தி வேணும், தாகம் எடுக்கிறது நமக்கு உணர்றதுக்கு அது மூளையில போய் சொல்றதுக்கு ஒரு சக்தி வேணும். அதன் பிறகு நான் ஜலம் சாப்பிட்ட பிறகு போதும், இதுக்கு மேல உனக்கு ஜலம் வேண்டான்னு சரீரத்துல அந்த நரம்பு சொல்லணும், தொண்டை சொல்லணும், உடனே அது மூளைக்கு போகணும், சரி போதும்னு எடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் துளி 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 சக்தி. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் டாக்டர் கூட மருந்து கொடுக்குறான், எல்லாம் ட்ரிப்ஸ் ஏற்றுறேன்னு சொல்லி ரத்தத்தை ஏற்றுறான். இந்த ரத்தம் முழுக்க உடம்பு முழுக்க போய் எங்கெங்க எவ்வளவு சக்தி வேணுமோ கொடுக்கறதுனா எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பம். அவன் காருண்யம் அத்தனை விசேஷம். அதனால அந்த காருண்யத்தை தலைக்கிறா குந்தி தேவி கையை கூப்பிட்டா, பிரபோ என்ன இது, இப்படி ஒரு காருண்யம் பண்றியே, எங்க போவோம், நீ எப்பேற்பட்டவன்டா, ஆச்சரியமானவன்டா, வினோதமானவன்டா, விசித்திரமானவன்டா, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும். சாதாரண ஸ்திரீ தானே, எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர் பகிரவஸ்திதம்னு இருக்கிறாப்பா, அலட்சியம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ரொம்ப விசேஷமானவன். அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம், ஞாதோக்ஷஜண்டா, இந்திரிய விஷயங்களுக்கு புலப்படாத ஒருவன்டா. பிரபோ, ஏ பிரபோ ஈஸ்வரா, எனக்கு நமஸ்காரம் பண்றேன்டா, எனக்கு ஒன்றும் தெரியலடா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அப்பா ஒன்றும் தெரியலடா, நீதாடா கிருஷ்ணன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணன் ஆதியஞ்சோதி உருவச்சனி, சாதாரண வயலா, ஸ்வயம் நாராயணன் தான், கிருஷ்ணன் தான். ஆனாலும் எங்க கோவிந்தன் தான். ஆண்ட முதல் பாருங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லுவோம். பின்னாடி சொல்லும்போது சிறுபேர் அடைத்தலம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் படையேலோரம் தாவாய். நீ வைகுண்டநாதனா இருந்தாலும் கோவலர் குட்டன், பெரியார் சொல்லும் பொழுது நீ கோவலர் குட்டன் தான், எங்க நந்த கோப குமாரன், எங்க மாட்டுக்கார பையன். ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடும், ஏ கிருஷ்ண, ஏ யாதவ, ஏ சகேதின்னு
சாதாரணமா டே கிருஷ்ணா யாராவது ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்றது சத்தியமா சொல்லவே யாராவது பார்த்து ஸ்ரீ குருவாயூரப்பா வரவே வராதே குருவாயூரப்பா உன்னி கிருஷ்ணானா சுகமா கிருஷ்ணன்னால உரிமை தான் அங்க மரியாதை அவசியமே மரியாதை இருந்தா அது சக்கரவர்த்தி திருமகனா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ராஜா ராமன் சீதா ராமன் தசரத ராமன் கோதண்ட ராமன் இவர் கிருஷ்ணன் சொல்லலாம் முன்னாடி மாதேவெல்லாம் சேர்க்கலாமே மற்றபடி வேறு சேர்த்தா நன்னா இருக்காது ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா என்ன பெரிய மரியாதை அப்படின்னு தான் கேட்பான் அதுல ஸ்ரீநாத்ஜி எல்லாம் கொண்டாடுறாங்க ஏன்டா படுத்தரு அப்படின்றோம் பாண்டவங்களை கொஞ்சம் அந்த மராட்டி கூடத்தை பார்க்கணும் பாண்டவங்க அதே விட்டு அப்படின்னுவோம் அது விட்டுற கூட சுருக்கி விட்டுன்னு கொஞ்சம் அவளுக்கு இருக்கிற மாதிரி உரிமை நமக்கு கிடையவே கிடையாது அந்த உரிமையிலதான் அந்த மூட பக்தி தான் வழக்கத்தி ஜனங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கா அம்பாச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் இப்படியே ஓடி 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 ஓடிட்டே இருக்கும் அவ்வளவு நிக்கிறது தான் இருக்கு பக்தி பண்ணா பக்தியில உரிமை தானே முக்கியம் அதனால அப்பா கிருஷ்ணாய வாசுதேவாய வாசுதேவன்னா வசுதேவ புத்திரன்னு அர்த்தம் உண்டு வாசுதேவனா எல்லாத்தையும் வியாபிச்சு கிடைக்கணும்னு அர்த்தம் உண்டு நீ கிருஷ்ணன்டா ஆனா நீயே தானே ஆசைப்பட்டு வசுதேவ புத்திரனா அறிஞர் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய தேவகி கர்ப்பத்துல இருந்தியாடாப்பா அது மட்டுமா ஒண்ணு நந்த கோபகுமாராய பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் நாங்கள் அனுபவிக்கிறார் அந்த நந்தகோபர் இட்ட வழக்கா இருக்கானா பகவானுக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்தியே பழக்கப்பட்டவனுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறது எப்படின்னு தெரியலையா அப்பா கிட்ட கத்துக்கலான்னு வந்துட்டான் டே உட்கார அப்பா டே எழுதுடா வந்துட்டேன்ப்பா கிருஷ்ணா சாப்பிடலாமா சரிப்பா பசிக்கிறதோ சரிப்பா அப்படின்னு ரொம்ப சமத்து அதனால கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய எல்லாரும் நினைச்சிருக்கோம் ராமன் தான் ரொம்ப சமத்து கிருஷ்ணனும் பரம சமத்து அப்பா பிறந்த உடனே அப்பா அம்மா சொல்லிட்டா உபசம்ஹர குழந்தை சங்கு சக்கரம்லாம் வச்சுக்காத கம்சனிடத்துல பயமா சரிமான உடனே மறைச்சு விடுத்து ராமனை விட ரொம்ப சமத்தி யாருன்னா கிருஷ்ணன் தான் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம அப்பா 1000 கோடி தடவை உனக்கு நமஸ்காரம் சொன்னாலும் சமானம் இல்லைப்பா எங்களால என்ன பண்ண முடியும் கை கூப்பி அஞ்சலி பண்ண முடியும் ஒரு திருவடியில பண்ணணும் வேற எதையும் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னு சொன்னா நான் கொடுத்துட்டேன்னு சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லடாப்பா 2 கையை கூப்பி எங்களை ஒன்றும் இல்லையே நிரூபணம் பண்ண முடியும் வேற கதி இல்லைன்னு ஒரு திருவடியில சரணாகதி பண்ண முடியும் இதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அருகதை இருக்கு ஒரு திருவடியோட அருகதையே இல்லைனாலும் வேற கதி இல்லை வேற எங்க போவோம் உன் திருவடி அடைகிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் உத்தமமான லட்சணங்கள் இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைனாலும் உன் காலத்துல வேற இடம் இல்லைன்னு சொல்ற மாதிரி விழுந்துடுவாங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜநேத்ராய நம பங்கஜமாலினே நம பங்கஜாங்கிரே என்பதா சொல்றார் ஹரே கிருஷ்ணா நசமாவே சொல்றது எதை விடுறது பகவான் செந்தாமரை கண்ணன் நம பங்கஜநாபாய பத்மநாபா தாமரை பூத்த உத்தமனாச்சாராணி நம பங்கஜநாபாய அழகான தாமரை போன்ற தொப்பிள் உடையவனுக்கு நமஸ்கார் நம பங்கஜநேத்ராய தாமரை கண்ணனுக்கு நமஸ்கார் நம பங்கஜமாலினே தாமரையே மலர்மாலையை அணிஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு நமஸ்கார் நம பங்கஜாங்கிரே தாமரையே திருவடியா இருக்கிறவனுக்கு நமஸ்கார் முடிஜோதியாய் உனது உடற்ஜோதி மலர்ந்ததோ அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததோ ஸ்வயம் அனுபவம் நம்மளோட இது தாமரை கூட்டம் அப்படியே இருக்கு பல 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 என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் இன்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் அனுபவிக்கிறார் நம்மளோட இன்னும் சுடர்மலை கண்ணு பாதம் கை எல்லாம் கமலம் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் ஏற்கனவே சிவப்பு செங்கனிவாய் அது செங்கமல புஷ்பம் மாதிரி அப்ப வளர்ந்த மாதிரி இருக்கான் என்னுள் கலந்தவன் அனுபவிக்கிறார் அந்த மாதிரி நம பங்கஜநாபாய நம பங்கஜநாத்ராய நம பங்கஜமாலினே நம பங்கஜாங்கிரியே புலம்பரா ஆச்சரியமா புலம்பினா பகவான பார்த்து கையை ஊட்டினா என்னத்த சொல்லுவேன் இன்னும் தெரியல நீ ரொம்ப பெரியவன்டா ஆதி ஈஸ்வரன் லோகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் எல்லாம் நீ தாண்டா பண்ணிட்டு இருக்க ஒன்னும் தெரியாது எத்தனை இடத்துல ரட்சிச்சுட்டு இருக்க எவ்வளவு கஷ்டங்கள்
அத்தனையிலும் காப்பாத்திருக்கேடா பிரபு. அதனால விபதக சந்துனக சஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத் அப்புறம் பவ தர்ஷனம் எல்லாம் சொல்லிட்டே வரும்போது சொல்றா எங்கெல்லாம் முடியுமோ நிறைய கஷ்டம் கொடுன்னு. இதெல்லாம் கஷ்டம் வேண்டான்னு கோவிலுக்கு விழுந்தடிச்சு ஓடிடுது. குண்டியில 100 ரூபா போடுறேன் முடிஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் உண்டு. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும், பிரச்சனை வரக்கூடாது. திருப்பதிக்கு இப்ப வர முடியல, கல்யாணம் முடிஞ்சோம் வரேன்னு சொல்லி 10 ரூபா முடிஞ்சு வைக்கிறது. ஏதாவது ஒரு காரியம்னா மொட்டை அடிச்சுக்கிறேன் வேண்டிக்கிறது. 1000 எங்கேயாவது ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோன்னு பயந்து கிடக்கிற சமயத்தில் சொல்றான் எங்கெல்லாம் முடியுமோ நிறைய இடைஞ்சலை கொடு. 10 அடி நடக்கிறதுக்குள்ள 10 இடைஞ்சலை கொடு. முடிஞ்ச 1000 இடைஞ்சலை கொடு. பகவான் பார்த்து கண்ணாலே சிரிக்கிறான். என்னாச்சு கண்ணா தானே இருந்த இவ்வளவு நேரம் ஜோரா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்திய. இப்படி போய் யாராவது கேட்கலாம், என் கிட்ட போய் கேட்கலாமா? கஷ்டமே தர முடியாத ஒரு மனசு இருக்கிற என்ன பார்த்து கஷ்டமுடுன்னு கேட்கிறிய. மகாபாவிக்கு கூட கஷ்டம் கொடுக்காத ஒரு மனசாச்சு எனக்கு. என்ன பார்த்து அது உனக்கு கஷ்டம் கொடுன்றியே. நீ பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா? ஏற்கனவே நிறைய பாடுபட்டு கொஞ்சம் நெஞ்சம் இளம் நதவையா இருந்து அந்த பாடுபட்டு குழந்தைகளை வளர்த்து அவ எல்லாம் எத்தனையோ தீ வச்சு விஷம் கொடுத்து என்னென்னமோ படாத பாடுபடுத்தி இப்பதான் எல்லாம் முடிஞ்சு அபாடான் மூச்சு விடுறா. வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞாதவாசம் முடிஞ்சு ஒரு பெரிய குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் அடிச்சு போட்டு இப்பதான் ரத்த கலரையில தலையில ஒரு கீழம் வச்சுட்டு அபாடான ஒரு மூச்சு விடுற சமயத்துல அடுத்த கஷ்டம் எப்ப டேட் கொடுன்னு கேட்கலாம். ரொம்ப கஷ்டம், கஷ்டமானது, அசாத்தியமான தைரியம், சாதாரண தைரியம் எல்லாம் முடிஞ்சு அபாடா இப்பதான் மூச்சு விடுறேன்னு சொல்லுவோம். சின்ன வயசுல இருந்து பட்ட துன்பம் எல்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, நெஞ்சு சாந்தியா இருக்குன்னு சொல்லும்போது என்னடா அது முடிச்சுடுது, பயமா இருக்கு, கஷ்டம் முடியப்படாது, கஷ்டத்தை முடிச்சுடாது, தயவு செய்து எந்த காலமும் முடிச்சுடாது. விபதக சந்துனக சஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரு. ஜகத்குரு ஆச்சு, கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரு ஆச்சு. நிறைய கஷ்டத்தை விடுறா, தயவு செய்து கஷ்டம் மட்டும் கொடுக்காம இருந்துடாத. பகவான் சிரிச்சான். ஏன் எதுக்கு கஷ்டத்தை கேட்கிற? காரணம் இருக்குடா. எவ்வளவோ கஷ்டம் அது வாஸ்தவம் தான். ஒவ்வொரு கஷ்டத்தையும் முதல்ல யார் வந்து நின்னா? நீதானே. வேற யாரா வந்தாடா? பந்துக்கள் அத்தனை பேரும் தள்ளி விட்டா இவளுக்கு இதான் தலை எழுதி இவரோட காரத்தம் ஒரு தள்ளி தள்ளினா. என் கூட இருந்த கணவன் போய் சரீரம் போயிடுத்து. குழந்தைகள் சின்ன குழந்தைகள் எவ்வளவோ பாடு, எத்தனையோ சிரமங்கள், ஊர்ல இருப்பால் என்னமோ பேசுறா. யாருமே இல்ல, அனாதே, நான் இருக்கேன் முந்திரி கொட்ட மாதிரி ஓடி வரையடா. இந்த ஒரு காரணத்துக்காக கஷ்டத்தை கேட்க, ஒரு காரணம் யாரு இருக்கா? எத்தனை ஜென்மா என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாது, நீ ஓடி வரைய என்ன பண்ணுவேன் நானு? கிருஷ்ணான்னு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கத்த இவ்வளவுதானே. எங்கேயாவது போறோமா, இருந்த இடத்துல ஏண்டா பிரபு என்னால முடியலையேன்னு கத்தினா, எங்கேருந்தோ யார் மூலமா எப்படியோ அந்த கஷ்டம் வந்த வழியே போயிருந்தோன்னு. அதனால பிரபு விபதக சந்துனக சஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத். கஷ்டம் வரதுன்னா கிருஷ்ணன் வரான்னு அர்த்தம் சொல்றா குந்தி. கஷ்டமா? கிருஷ்ணன் வரான் மாறு வேஷம் போட்டுட்டு. குழந்தைகள் எல்லாம் பயப்படுறதுக்கு அப்பா கம்பளி குழந்தை வந்தான் பே அப்படின்னு. இந்த குழந்தை ஐயோ பேயின்னு ஓடும். அப்புறம் அப்பா ஓடி எடுக்கணும், சி வேண்டாண்டா இது போய் பயப்படலாமா? அடுத்த நிஜமாவே யாராவது வெள்ளேன்னு போந்த கூட அப்பா ஆள் பிடிச்சி போட்டு வெளிச்சோம். அந்த மாதிரி ஒரு வாட்டி பயந்து கொடுத்து நல்லா தெரிஞ்சு கொடுத்தா அதுக்கப்புறம் பயப்படாது. நேரம் சொல்றா கஷ்டம் இல்ல, எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. நீ கஷ்டம்னு ஒரு வேஷம் போட்டுட்டு வர, அதை ஒன்ன பாக்குறோமா கஷ்டத்தை பாக்குறோமான்னு பாக்குற. கஷ்டத்தை பார்த்துட்டா சரியா நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுற. ஒன்ன பார்த்தோம்னா காட்சி கொடுத்துற. விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு. நிஜமா நல்லா பார்க்கலாம். வாழ்க்கையில் இருக்க பல சந்தர்ப்பங்கள்ல அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் சாப்பாடு வழி இல்லாமல் என்னவெல்லாம் சொல்றோம். அந்த சந்தர்ப்பத்தையும் ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்தின்றதே கிருஷ்ணன். எல்லாரும் ஒதுக்கி தள்ளி இருப்பா, அப்ப கூட கவலைப்படாத, நான் இருக்கேன். யாரோ வந்து நிக்கிறாளே அந்தர்யாமி, யாரும் இல்லை, எல்லாம் தொலைச்சிட்டு எல்லாருக்கும் நஷ்டப்பட்டுட்டு ஆரோக்கியத்தெல்லாம் விட்டுட்டு யாரும் இல்லாத சமயத்துல ஒண்ணுமே இல்லையே நினைக்கிற சமயத்துல இல்ல வாழ முடியும் உள்ளுக்குள்ளே ஏதோ நம்பிக்கை ஒரு துளிர் விடுறதே அந்தர்யாமி கொடுக்கிற தைரியம். கிருஷ்ணா தயவுசெய்து கஷ்டத்தை விட்டு முடிச்சுடாத, முடிச்சுட்டா அப்புறம் உன் தரிசனம் கிடைக்காது, உன் தரிசனம் வேணும். இங்கெல்லாம் முடியும் அங்கெல்லாம் கஷ்டம் கொடு. விபதக சந்துனக சஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத். அப்புறம் பவ
தர்சனம் முதல்ல அடியில் பாகவத்தை வாசிக்கும் பொழுது பாதிச்ச முதல் ஸ்லோகம் தூக்கி மாறி போட்டு நிஜமாவே என்ன தைரியம். அது கொஞ்ச மாதிரிலாம் கஷ்டப்படலாம் சத்தியமா நமக்கெல்லாம் ஒத்து வரவே வராது. என்னைக்கோ போய் விழுந்துடும், மழையில இருந்தோ திரு விஷத்தை குடிச்சுட்டோ எங்க கடல் போய் விழுந்துற கூட்டம் சொல்லலாம். கஷ்டம் வராம இருந்தே ஓடி போற கூட்டம் தைரியமா நின்றுட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் கேட்கிறா அப்படின்னா வயசான காலத்துல ஒரு நாள் கஷ்டப்பட்டு இனிமேதான் ஒழுங்காக இப்பயும் படாத பாடு படுத்தினாலேன்னு புலம்புற காலத்துல இன்னும் படுத்தினா தேவலையே அடடா துரியோதன் போயிட்டானே திருதாசன் போயிட்டான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுறாங்க. ஆச்சரியமான ஒரு அழுகை. பகவான் கண்கள் ஆனந்த பாஷ்மையை கட்ட கொடுத்து முடியாத பரவாயில்லையே என் மாயில் நீ மாட்டலையே. நான் கஷ்டமும் ஒரு மாய இன்பமும் ஒரு மாய. இது இன்பம்னு நினைச்சு பயங்கர ஒரு துன்பம் இருக்கு. இது துன்பம் நினைச்சு பயந்த படம் அது ஒரு இன்பம் இருக்கு. அதான் ரகசியம். பசி பார்த்தா துன்பம் ஆனா அது ஒரு இன்பம். ஆகாரம் சாப்பிடுறது ஒரு இன்பம் ஆனா துன்பம். நல்லா சரீரம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. நல்லா சாப்பிட சரீரம் என்ன திமிர் அலைய பாவமா பண்ணிட்டு இருக்கும். துன்பத்துல ஒரு இன்பம் இன்பத்துல ஒரு துன்பம். இதுதான் மாயா ரகசியம். இது நல்லது நசலம் கெடுதல் இருக்கு. கெடுதல் நசலம் நல்லது இருக்கு. கோவில் போகிறது கஷ்டம். நித்தியா 1 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே போனால் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கா மாதிரி தெரியல ஆனா ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கு. நாளைக்கு போய் கணக்கு சம்பாதிக்க பெரிய பிரயோஜனம் இருக்கா மாதிரி தெரியுது ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வளவுதான். இப்படின்னா அப்படின்னா இப்படிதான் ஓடி இருக்கு காலம். அதனால அழகா சொல்றாங்க ஒண்ணு ஆடா கிருஷ்ணா நீ வேணும் கண்டுபிடிச்சுட்டியாத்தேன்னு ஒரு பாரம் பார்த்தான். கையில கூப்பிட்டா உனக்குப்படா எனக்கு முடியுமா கேவலம் ஒரு ஸ்திரீ எனக்கு என்ன தெரியும் ஒன்னும் வேண்டாம். என் மனசு உங்ககிட்ட லயப்பட்டா மதிர் மதிர் மதுபதே அசக்கிருத்து ரொம்ப அழகா சொல்றா. மனசு தொய்மே அனன்ய விஷயா